பிரைஸ்லாம் ஒரு சின்ன பொண்ணை என்ன பண்ணாங்களா, அவங்க அப்பா அம்மா ஒரு நல்ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல சேர்த்தாங்களா. ஆனா அந்த பொண்ணுக்கு இங்கிலீஷ் பேசவே தெரியலையா. தன்னை சுத்தி இருந்த டீச்சர்ஸ், பிள்ளைங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இங்கிலீஷ்ல பேசும்போது இவளுக்கு ஒன்றும் புரியாதது நிமித்தம் ரொம்ப அழுதாலாம், ரொம்ப கஷ்டப்பட்டாலாம். தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட போயிட்டு என்ன ஸ்கூல் மாத்துங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி அழுதாலாம். ஆனா இவங்க நல்லா இங்கிலீஷ் பேசணும் அப்படின்றதுனால இல்ல அதுலயே கண்டினியூ பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்களாம். இந்த பிள்ளை போயிட்டு தன்னுடைய டீச்சர் கிட்ட, இங்கிலீஷ் டீச்சர் கிட்ட போயிட்டு, அவங்கதான் அவங்களுடைய கிளாஸ் டீச்சரும் கூட, அவங்க கிட்ட போயிட்டு என்ன பண்ணாலாம், எனக்கு நீங்க பேசுறது எதுவுமே புரியலன்னு சொல்லி அழுதானா. அப்போ யூ கேன், உன்னால முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லி அனுப்புனாங்களா. அந்த ஒரு வார்த்தை அந்த பிள்ளைக்கு பயங்கர மோட்டிவேஷனலா இருந்ததான். சின்ன சின்ன வார்த்தைகளா, ஒவ்வொரு வார்த்தைகளா கூட படிக்கிற பிள்ளைங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு, தன்னுடைய டீச்சர்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிட்டு, அப்படியே நல்லா இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சாலாம். அப்படியே அவள் வளர்ந்து நல்லா படிச்சு முடிச்சு ஒரு நல்ல ஐடி கம்பெனில வேலை செய்ய ஆரம்பிச்சாலாம். இது என்ன விஷயம் நான் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு ஆசிரியர் தினமாகிய உங்களுக்கு நான் ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்குறேன். உங்களுடைய பிள்ளைங்களுக்கு, உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே ஒரு நல்ல பாசிட்டிவான மோட்டிவேஷன் எப்பவுமே கொடுங்க. நல்ல விஷயத்துல எப்பவுமே மோட்டிவேட் பண்ணுங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல போதக சிற்றையே ஜீவ வழி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க போதகராகிய ஆசிரியர்களாகி நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு சிக்ஷிக்கிறீங்களோ, கற்றுக் கொடுக்குறீங்களோ, என்ன பண்ணாலும் அது ஜீவனுக்கு ஏதுவான வழியா தான் இருக்கணுமே அன்றி வேறு எதற்குமே அந்த பிள்ளைங்களை நெகட்டிவான விஷயத்துக்கு தள்ளிடக்கூடாது. அதனால பிள்ளைங்களை எப்பவுமே மோட்டிவேட் பண்ணுங்க. அது மாத்திரம் இல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன், உங்க டீச்சர்ஸை ஒரு அப்பாவா, ஒரு அம்மாவா, ஒரு நல்ல சகோதரியா பாருங்க. அவங்கள மரியாதை கொடுங்க, நேசிங்க, அவங்க சொல்றதுக்கு கீழ்ப்படிந்து நடங்க. கர்த்தரும் அதுதான் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர்களை ஆஸ்வதிப்பாராங்க. God bless you.